தமிழ்நாட்டினுடைய யங்கஸ்ட் சிஎம் யார், அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்று தலைவர் யார் அப்படின்னா பொன்னம்பலம் தியாகராஜன், அதாவது பிடி ராஜன்னு சொல்லுவாங்க. அவர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் உத்தமபாளையம் தேனி மாவட்டத்தில் 1892 பிறக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பம், தொண்டை மண்டல சைவ வேளாளர் குடும்பம். இவருடைய பேரன் தான் இன்றைய நாளில் இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவருடைய மகன் தான் பிடிஆர் பழனிவேல். அவர் வந்து சபாநாயகராக இருந்திருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏன் இவரை பற்றி பேசணும் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையை நம்ம மூணாக பார்க்கணும். தமிழுக்கு செய்த ஒரு தொண்டு, அரசியலில் இவர் செய்த சாதனை, கோவில் மற்றும் ஆன்மீகத்துக்கு இவர் செய்த திருப்பணி, இந்த மூணாக பார்க்கணும். முதல்ல நம்ம அரசியலில் பார்ப்போம். இவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பம், ஒரு ஜமீன்தார் குடும்பம் அப்படின்றதுனால இவர் கேம்பிரிட்ஜில் இருக்க லே ஸ்கூலில் தான் இவர் பள்ளி படிப்பை முடிக்கிறார். பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இவர் வந்து தன்னுடைய பேரிஸ்டர், அதாவது பேரிஸ்டர் அட்வொகேட் நம்ம இங்கே சொல்லுவோம், லண்டனில் பேரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஜீசஸ் காலேஜில் தான் இவர் பேரிஸ்டர் பட்டம் முடித்து பிறகு இந்தியாவுக்கு வந்து இங்கே பேரிஸ்டராக பதிவு செய்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் வந்து ஒரு வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணுறார். இவர் தன்னுடைய 21வது வயசுலேயே நீதி கட்சி மேலே இருந்த ஒரு ஈர்ப்புனால நீதி கட்சியில் போயிட்டு இவர் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே, அதாவது நீதி கட்சி ஆரம்பிக்கும் போது தோற்றுவிட்டவர்கள் இவரும் ஒருத்தர், வெரி யங் பர்சனாக போய் நீதி கட்சியில் போய் சேர்றாங்க. இப்படி வந்து முத்தையா முதலியார், ராமசுவாமி முதலியார், நடேச முதலியார், அந்த போல் பிடி ராஜன் முதலியார் அவர்களும் இளம் வயசில் சேர்ந்து இவர் வந்து தன்னுடைய 28வது வயசுலேயே வந்து, அதாவது 1920 தன்னுடைய 28வது வயசுலேயே போயிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறார் உத்தமபாளையத்தில். அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. 28 இயர்ஸ்ல எம்எல்ஏ, அதாவது 1920 ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி. இட்ஸ் அ பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறது கம்பம் கான்ஸ்டியூஷன் போறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1930 இஸ் த மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ், கூட்டுறவுத்துறை, கால்நடைத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் இந்து அறநிலையத்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை. ஒரே மினிஸ்டர் ஒரு 7 போர்ட்போலியோவை 1930 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மையான, உண்மையான ஒரு நிர்வாக திறமை, ஆளுமை மிக்க ஒரு மனிதர் தான் பிடி ராஜன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் 1936 இவர் சீஃப் மினிஸ்டராகவும் பணியாற்றார். எப்போனா சீஃப் மினிஸ்டர் பாப்லி ராஜா அவர்கள் வந்து வெளிநாடு பயணமாக போகும்போது ஒரு 6 மாத காலம் தமிழ்நாடை இவர் தான் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து தமிழ்நாட்டுக்கு இவர் சேவையாற்றார். இது மட்டும் இல்லாமல் இவர் தான் நீதி கட்சியினுடைய கடைசி எம்எல்ஏ, நீதி கட்சியினுடைய கடைசி முதலமைச்சர். ஒரு வக்கீல் படித்து, ஒரு பேரிஸ்டர் படித்து முதலமைச்சராக முதலானதும் இவர் தான், கடைசியாக ஆனதும் இவர் தான். இதுதான் இவருடைய அரசியல் சாதனைகள். இவர் அரசியலில் இருந்தப்போ பெரியாருடைய ஒரு ஒற்றுமையும் இருந்திருக்கு. அதே இடத்துல பெரியாருடைய ஒரு கருத்துக்களை ஒரு மாறுபட்ட கருத்தும் இவருக்கு இருக்கு. அதாவது நீதி கட்சி போன்ற ஒரு அரசியல் கட்சியை தேர்தல் அல்லாத அரசியல் களத்தில் இல்லாமல் ஒரு இயக்கமாக மாற்றுறது, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நான் போர் எலெக்ஷனில் நிற்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றுறது இவருக்கு உடன்பாடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாத்திகம்ல இவருக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தால் பெரியாரிடம் முரண்பட்டு இவர் நீதி கட்சியாகவே தொடர்றார். எப்போனா 1944 நீதி கட்சியை வந்து சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகமாக மாற்றும் போது கியாபே விஸ்வநாதன் பிள்ளை மற்றும் பிடி ராஜன் அவர்கள் வந்து இந்த கொள்கையில் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் வெளியில் வராங்க. பிறகு இவரே நீதி கட்சியாகவே நான் தொடர்கிறேன், நான் புதிய நீதி கட்சியாக தொடர்கிறேன்னு சொல்லிட்டு 1946 இவர் கண்டினியூ பண்றார். 46 நீதி கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 52 நீதி கட்சி, அப்பதான் 52 காங்கிரஸ் வந்து ரூலிங்ல வந்துடுறாங்க. 1952 இந்த நீதி கட்சியானது வந்து 9 தொகுதியில தான் போட்டியிடுறாங்க. அதுல ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிக்கிறாங்க. அது இவர் பிடி ராஜன் அவர்கள் வந்து கம்பம் தொகுதியில், மதுரையில் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டுறாங்க. மதுரையில் தோக்குறாங்க, கம்பம் தொகுதியில் வந்து வெல்றாங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு காங்கிரஸ் எவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. பிறகு 57 எலெக்ஷனில் தன் சொந்த தொகுதியான உத்தமபாளையத்திலே தோக்குறாங்க. அதாவது எப்படி பேரறிஞர் அண்ணா வந்து காஞ்சிபுரம் தன் சொந்த தொகுதியில் எம்எல்ஏ தோக்குறாரோ, காமராஜர் எப்படி விருதுநகரில் தோக்குறோம், அதே போல் சொந்த தொகுதியில் ஒரு முதலமைச்சராக இருந்து பிடி ராஜன் அவர்கள் தோக்குறாங்க. அதன் பிறகு ஒரு அரசியலிருந்து ஓய்வு பெற்று ஆன்மீக பணிக்கும் தமிழ் பணிக்கும் சென்று விடுகிறார்கள். பிடி ராஜன் அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு என்ன? இவரை வந்து செல்லமா தமிழ்வேல் பிடி ராஜன் தான் சொல்லுவாங்க. ஏன் இந்த அடைமொழி வந்தாலும் இவர் தமிழுக்கு இவர் ஆற்றிய பணி. மதுரை தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். இவர் தலைவராக இருந்த போதுதான் முத்தமிழ் விழா, பொன் விழா மதுரை தமிழ் சங்கத்தின் மூலமாக நடத்தப்பட்டது. இது மட்டுமல்லாமல் உலகத்தில் த வேர்ல்டு தமிழ் மீட்டிங், அதாவது உலக தமிழ் மொழி மாநாடு நடந்தபோது மதுரை தமிழ் சங்கத்தின் சார்பாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் மதுரை திருக்குறள் கழகம்னு ஒன்று உருவாக்கி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்களில்
பஸ்ஸுகளில் திருக்குறள் எழுதி ஒட்டப்பட்டிருக்குது, மனப்பாட பகுதியில் திருக்குறள் ஒரு 20 திருக்குறள் 40 திருக்குறள் இருக்குதுன்னா மாணவர்களில் இதை கொண்டு போனது வந்து பிடி ராஜன் அவர்கள் தான் நீதி கட்சியின் காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. இது மட்டுமல்லாமல் தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணணும், தமிழ் வேத மந்திரங்கள் முழங்க கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரு ரெவல்யூஷனரி ஒரு ஐடியாவும் கொண்டு வந்தது வந்து இவர் தான். இது மட்டும் இல்லாமல் இவர் நீதி கட்சியினோட சீஃப் மினிஸ்டராக இருந்தப்ப ஹி பாஸ்ட் அ ரெசல்யூஷன் இன் அசம்பிளி. என்னன்னா தமிழ் அர்ச்சனை, தமிழ் முறை அர்ச்சனை தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை சட்டமாக மாற்றி தமிழில் முதல்ல அர்ச்சனை செய்யப்பட்டது வந்து இவருடைய ஒரு ஆட்சி காலத்தில். அது கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் நடக்குது தமிழ் அர்ச்சனை. இல்லைனா எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் வச்சு தான் பண்ணுவாங்க. இவ்வளவு தமிழுக்கு இவர் செய்த தொண்டால் தான் இவரை தமிழவேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பிடி ராஜன் அவர்கள் வந்து இந்த தேவிக்குளம் பீர்மேடு போராட்டத்தில் முதல்ல நின்று முக்கியமாக முன்னெடுத்து இதை வந்து தீவிரமாக வந்து இந்த போராட்டத்துக்காக செயல்பட்டார். இன்னைக்கு வந்து சிதம்பரம்ல யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், சிதம்பரம் பல்கலைக்கழகம் வரோம்னா அதுக்கு இவர் வந்து அமைச்சராக இருந்த போது எடுத்த முயற்சிகள். அது மட்டும் இல்லாமல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை கொண்டு வர்றதுக்கு இவர் மிக தீவிரமான ஒரு முயற்சிகள் எடுத்து அதுக்கு டொனேஷன்ஸும் கொடுத்து இவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பெண்களுக்கு சம உரிமை இவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது, தமிழ் முறைப்படி அர்ச்சனை, வகுப்புவாத சட்ட உரிமை, பொது இடத்தில் அனைவருக்கும் அனைத்துமே அப்படின்றது, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததும், இந்த சமூகம் சமத்துவ எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு இவரோட ஐடியாலஜி மிக ஒரு முக்கியமாக இருந்தது. இவ்வளவு நேரம் நம்ம இவருடைய அரசியல் ஆளுமையும் இவருடைய தமிழுக்கு ஆற்றிய பங்கையும் பார்த்தோம். இதன் பிறகு இவர் அரசியலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக இவர் ஆன்மீகத்துக்கு ஆற்றிய திருப்பணிகள் வந்து மிக மிக சிறந்தது. இல்லை ஏன் நம்ம முக்கியமாக நம்ம பேசணும்னா 1950 சபரிமலை கோயில் வந்து முற்றிலுமாக தீயில வந்து கருகி, தீயில வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி மொத்த கோயிலுமே வந்து அழிஞ்சு போய்விட்டது. சபரிமலை டெம்பிள் அப்போ இருந்த டெம்பிள் இப்போ கிடையாது, அது வந்து மொத்தமாக தீயில வந்து கருகிடுச்சு. இது வந்து ஒரு சூழ்ச்சி, ஒரு வேணும்னே செய்யப்பட்ட செயல், அந்த மாதிரியான நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கிருந்த நம்பூதிரிகள் நேராக பிடி ராஜன் அவர்களை வந்து சந்தித்து இந்த மாதிரி எரிந்து விட்டது, இதுக்கு சுவாமிக்கு வந்து சிலை செய்யணும், நீங்கள் தான் அதுக்கு முயற்சி எடுத்து முன்னின்று செய்யணும்னு சொன்னது பிற்பாடு இவங்களுடைய ஃபேமிலியானது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பரம்பரை தர்மகர்த்தா இவங்க தான் அந்த கோயில் திருப்பணி குடமுழக்கு பண்ணாங்க. வடபழனி முருகன் கோயிலுக்கும் இவங்க தான் கும்பாபிஷேகம் பண்ணி ரெஸ்டோரேஷன் பண்ணுறாங்க. மதுரை மீனாட்சி, மதுரை அழகர் கோயிலுக்கும் இவங்க தான் ரீஸ்டோர் பண்ணி குடமுழக்கு பண்ணியிருக்கிறாங்க. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் இவருடைய குடும்பத்தினர் தான் பண்ணியிருக்கிறாங்க. திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கும் இவங்க தான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தி அந்த கோயிலுக்கு வந்து நன்கொடைகள் கொடுத்து பண்ணக்கூடியவர்தனால் சபரிமலை ஐயப்பன் டெம்பிளுடைய ஒரு நம்பூதிரிகளே இவரை தேடி வந்து இந்த கோரிக்கையை வைக்கும்போது 1949-50 இந்த காலகட்டத்தில் சுவாமி மலையினுடைய ஒரு சப்பத்தியாரை கூப்பிட்டு ஒரு 2 சுவாமி ஐயப்பனுடைய ஒரு சிலையை வந்து செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்து அந்த சுவாமி ஐயப்பன் சிலையானது வந்து 2 சிலை ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. 2யுமே ஊர்வலமாக மதுரை மீனாட்சி கோயில், பழனி முருகன் கோவில், சுவாமிமலை கோயில், திருப்பரங்குன்றம் கோயில் வழிநெடுகிலும் மக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து சென்று நிறைய கோயில்களை வச்சு அதுக்கு ப்ரேயர் பண்ணி அதன் பிறகுதான் சபரிமலை கோயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கிறாங்க. அந்த ஐயப்ப சுவாமியினுடைய அந்த ஒரு சிலை தான் இவர்கள் பிடி ராஜன் முதலியார் கொடுத்த அந்த சிலை தான் இன்றைக்கும் ஐயப்பன் சபரிமலையில் ஐயப்பனுடைய ஒரு ஜோதியாக நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். இது சம்பந்தமாக இந்த 18 படி இருக்கிற இடங்கள்ல ஒரு கல்வெட்டிலையுமே இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் தெரியும். இந்த இன்னொரு சிலை இருந்ததில்லை, அந்த சிலை மேலமாசி வீதியில் இவருடைய ஒரு பண்ணையில் வைத்திருக்கிறதாக சொல்றாங்க. இந்த போல் தமிழ் மொழி, அரசியல், ஆன்மீகம்னு பல்வேறு பல்முகத்தன்மையாக இருந்த பிடி ராஜன் முதலியார் அவர்கள் வந்து இந்த கால இளைஞர்கள் நிறைய கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவருடைய ஒரு கொள்கையில் தீவிரமாக இருந்ததுனால தான் நீதி கட்சியை நடத்த முடியுது கடைசி வரைக்கும். ஒரே ஒரு ஒற்றை எம்எல்ஏவாக நீதி கட்சி, ஒரு சிஎம்மாக இருந்தவர், நீதி கட்சி ஆட்சியில் இருந்த ஒரு நீதி கட்சி ஒற்றை எம்எல்ஏவாக கடைசியாக சட்டசபைக்கு போயிட்டு வந்தவர் பிடி ராஜன் அவர்கள் தான். இவருடைய மகன் ஒரு சபாநாயகர், இந்து அறநிலைத்துறை அமைச்சர். இவருடைய பேரன் பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஐடி மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாங்க. இவரை இளைஞர்கள் மறக்கக்கூடாது. இவருடைய புகழ், இவர் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால் அனைவருக்கும் இவர் செய்த நன்மைகள் மதுரை மாவட்டத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.